ஹாய், இன்னைக்கு நித்திலாஸ் கிச்சனில் ராகி சேமியாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேமியா வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சால்ட் வந்து நல்லா கரையிற வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, தண்ணியில் மூழ்கிற மாதிரி. இதே டைமில் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லியை வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்தளவுக்கு தண்ணி எடுத்து வந்து ஒரு பக்கம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு. இப்போ இது வந்து 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சேமியா வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் புட்டு வந்து சரியாக வராது. இப்போ வந்து பிழிஞ்சு நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இட்லி தட்டில் ஒரு கிளாத் போட்டுட்டு அதில் வந்து நம்ம வச்சுருக்க சேமியா எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு அதில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த துணியெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி போட்டு இது வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சேமியா வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து கம்மியாக இருந்தால் நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சக்கரைலாம் சேர்க்கறதுனால பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் இன்னும் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சக்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேமியா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ராகி சேமியா புட்டு. இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நித்திலாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.